வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெட் கிரைண்டர், சௌபாகியா வெட் கிரைண்டர். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பவர் கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணுறோம். இதில் சவுண்டு மட்டும்தான் வருது. இது உள்ளுக்குள்ளார இந்த கல் சுத்த மாட்டேங்குது, ஜாமாய் நிற்கிது. பேரிங் ஸ்ட்ரக்கப் ஆயிருந்தாலும் இது மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ என்ன ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு பவர் ப்ளக் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கல் வெளியே எடுத்துருவோம். இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த கல் வெளியே எடுக்கலாம். ஓகே, கல் வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த இதையும் வெளியே எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் தான் நம்மளுக்கு ரொட்டேட் ஆக மாட்டேங்குது, ஜாமாய் நிற்கிது. இவ்வளோ தான் சுற்றுது. வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ரெடி பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சைடில் அங்கே ஸ்க்ரூஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரூ மொத்தத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த யூனிட்டை மேலே இருக்கிற யூனிட்டை வெளியே எடுக்கணும். வாங்க ஸ்க்ரூ இப்போ ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை இது பண்ணிக்கலாம். இப்போ பொறுமையாக இந்த டாப் ரிமூவ் பண்ணிடலாம். இது எடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பட்டன் கனெக்டில் இருக்குது. இதுதான் இந்த இருக்கிற பேரிங் தான் நம்மளுக்கு ஜாமாய் நிற்கிது. இன்னொரு டைம் நம்ம வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். மோட்ரு ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். மோட்டர் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுதான் ஜாம் ஆகிட்டு சுத்த மாட்டேங்குது. இப்போ இது எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம பேரிங் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். 1 2 3, இங்கே ஒரு ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூ. அந்த 4 ஸ்க்ரூயும் இப்போது ரிமூவ் பண்ணணும். நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ 4 ஸ்க்ரூ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸ்க்ரூ பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, மிஸ் ஆகாமல். இன்னும் ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் ஆகாமல் இருக்குது. இதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் தான் நம்மளுக்கு பேரிங் இருக்கும். இந்த பேரிங் ரிமூவ் பண்ணோம். இப்போது இந்த பேரிங் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சும்மா இப்போ வச்சு இப்படி பொறுமையாக தட்டுறேன். ஓகேங்களா, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்க, இது அந்த யூனிட் ராடு. இது பார்த்திங்கன்னா பேரிங் இதில் இருக்குது. இது வெளியே எடுக்கணும். இது ஒன்றும் இல்லை, இதை இப்படியே வச்சு இது இந்த கிராஸில் போட்டு இப்படி வச்சு தட்டினோன்னா நம்மளுக்கு வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் வெளியே வர்றது தெரியும் கிளியராக.
ஓகே, பேரிங் வந்து இப்போ நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு. இதே இந்த பேரிங் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேரிங் நம்பர் சொல்லலாம், இல்லைனா வந்து இந்த பேரிங் அப்படியே நம்ம கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து வேறு புது பேரிங் வாங்கி மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புது பேரிங் வாங்கி வந்தாச்சு. அதை பேரிங் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லைனா வந்து இந்த ஸ்பாட் நம்பர் இருக்கும் 6204 அப்படின்ற அந்த நம்பரை எடுத்துகிட்டு போனாலும் ஓகே. ஓகே, இப்போ பேரிங் வந்து வெளியே எடுத்தாச்சு. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இது போட்டாச்சு. அதே மாதிரி வந்து இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு டஸ்ட்டை. இப்போ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை வச்சு கரெக்டாக லாக் பண்ணணும். இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு புஷ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீயாகவும் வந்து இப்போ சுற்றுது. முன்னாடி வந்து நம்மளுக்கு ஜாம் ஆகிருந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இது பெல்ட் வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு இந்த ஹோல்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹோல்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே மேட்ச் ஆகுது. இப்போ வந்து அதில் ஸ்க்ரூ வந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபுல் டைட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஸ்க்ரூவும் வந்து பொசிஷனில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இது நம்ம லூஸாக இருந்துச்சுன்னா ரன் ஆகும்போது வந்து லூஸ் ஆகி மொத்தமாக கைட்டி ப்ராப்ளம் வந்துடும். அதனால ஃபுல் டைட் இருக்கான்னு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க, 1க்கு 2 தடவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றுது. ஓகே, இப்போ வந்து நம்ம டாப் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கல்லை கரெக்டாக லாக் ஆகிடுச்சு, ஃப்ரீயாக சுற்றுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வந்து உள்ளுக்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது போடணும். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணணும், ஸ்ப்ரிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ வந்து ஜஸ்ட் பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரொட்டேட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வலிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.